வடிவேல் ட்ரெயின் த ட்ரெய்னர் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி ஒரு நியூ டாபிக். இன்னைக்கு டாபிக் என்னென்னா, இது எஜுகேஷன் ரிலேட்டடு. நம்ம சிஎம்இ இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுதுனாங்க. அதை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பிப்ரவரியில். ஸோ அந்த ரிசல்ட்டோட அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம சிஎம்ஏ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிஎம்ஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுதுனாங்க, இன்டர் எழுதுனாங்க, ஃபைனல் எழுதுனாங்க. இப்போ அதில் எவ்வளோ பேர் எழுதுனாங்க, என்ன பாஸ் ஆகிருக்கு, என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சிஎம்இ இன்டரில் குரூப் 1 மட்டும் மொத்தம் 29,349 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அதில் பாஸ் ஆனது 4,725. அப்படின்னா 16.10% பாஸ் ஆகிருக்காங்க. இதே குரூப் 2 மட்டும் எழுதுறது 13,381 எழுதியிருக்காங்க. அதில் 3,839 பாஸ் ஆகிருக்கு. அப்படின்னா 28.69% பாஸ் ஆகிருக்காங்க. இதே சிஎம்ஏ இன்டரில் 2 குரூப்பும் சேர்த்து எழுதினவங்க 11,123. அதில் ஒரு குரூப் எதர் 1 or 2 ஏதோ ஒரு குரூப்பில் பாஸ் பண்ணவங்க 1,100, அதாவது 9.89%. 2 எழுதி 2மே பாஸ் ஆனவங்க 1,977, அதாவது 17.77%. ஸோ ஆக மொத்தத்தில் பிப்ரவரி ரிசல்ட் வந்ததில் சிஎம்இயில் இன்டர் மட்டும் கம்ப்ளீட்டாக எழுதி பாஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா 5,872 கேண்டிடேட். ஸோ இப்போ இவ்வளோ பேர் நெக்ஸ்ட்டு ஃபைனலுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறாங்க. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமீடியட்டாகவே ஃபைனலுக்கு அமௌண்ட்டை பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் புக்ஸ் எல்லாம் வாங்கி இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபைனலுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, ஃபைனலோட ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுதுனீங்க 2022 சிலபஸ் தான் படித்தாங்க. அதில் குரூப் 3 மட்டும் எழுதுனது 8,814 ஸ்டூடெண்ட்ஸு. அதில் பாஸ் ஆனது 1,297 கேண்டிடேட். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தா 14.72%. இதே குரூப் 4 மட்டும் எழுதுனது மட்டும் 5,431 கேண்டிடேட்டு. அதில் பாஸ் ஆனது 2,767. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 50.95% பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதான் இருக்கிறதே பெரிய ரெக்கார்ட் பிரேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 50% பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுனாங்க, நல்லாவே படிச்சிருக்காங்க, நல்லா ப்ரிப்பேரும் பண்ணியிருக்காங்க, பாஸும் பண்ணியிருக்காங்க. இது குரூப் 3 அண்ட் குரூப் 4, அதாவது ஃபைனலில் 2மே எழுதுனீங்க மொத்தம் 3,647 கேண்டிடேட்டு. அதில் ஏதோ ஒரு குரூப் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1,122, அதாவது 30.76%. இது போத் குரூப் எழுதுனாங்க, 2 குரூப் போத் குரூப்பும் பாஸ் ஆகிட்டாங்க. 2 பேர் எழுதி 2ம் பாஸ் அப்படின்னு பார்த்தா 819. ஒரே அட்டம்ப்டில் 2 குரூப் தூக்கிட்டாங்க. அப்படி பார்த்தோன்னா பர்சன்டேஜில் 22.46%. ஸோ அல்டிமேட்டாக இந்த வருஷத்தில் ஃபைனல் எழுதி கம்ப்ளீட்டாக பாஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2,276 கேண்டிடேட்டு. ஸோ இது ஃபுல்லாக ஃபைனல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 2,276 பேருக்கு இப்போ இன்ஸ்டியூட்டே என்ன பண்ணுவாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தலாம், இல்லை மார்க்கெட்டில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நாங்களே காஸ்ட் ஆடிட்டர், இன்டர்னல் ஆடிட்டர் ஒரு கம்பெனிக்கு போகும்போதும் அங்கே காஸ்ட் ஆஃப் ஓனர்ஸ் யாராருன்னா எங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் மார்க்கெட்டில் அந்தளவு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, படித்தவங்க இல்லை. ஸோ இது ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ படித்தா எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சம்பளம் சிஎம்ஏயில் வாங்கலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்டு இல்லை. சப்போஸ் நீங்கள் யாராவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள், இங்கே இண்டஸ்ட்ரியில் நிறைய ஜாப் வேக்கன்சி இருக்குது, ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு டாக்டரோ இன்ஜினியர் படிக்கிறீங்கன்னா 98%, 99% எடுத்தால் தான் உங்களுக்கு
நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும், நிறையா பணம் செலவு பண்ணணும், அப்போ தான் இந்த ஒரு 2 லட்ச ரூபா ஒரு மாதம் சம்பளம் வாங்க முடியும். ஆனால் சிஎம்ஏ அப்படி கிடையாது. ஈவன் 50% நீங்கள் வாங்கி பாஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஜாப் இருக்குது. ஆனால் அதுலேயுமே வந்து நிறைய பேரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் பண்ணுறதில்ல. ஸோ புக்கை மட்டும் படிச்சுட்டு அப்படியே போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் மார்க் குறைய தான் செய்யும். என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் கொஞ்சம் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி FAQs இருக்குது, ஒன் வேர்ட் ஆன்சர் இருக்குது, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது. அப்படின்னா அந்த கான்செப்ட் கிளியராக தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் இது ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ அது பாஸ் பண்ணிட்டாவே போதும், அடுத்தடுத்த சம்ஸோ தியரி பேப்பரோ ஓரளவு மார்க் எடுத்தாவே போதும், உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ சிஎம்ஏ இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் படித்தீங்கன்னா நல்லா மார்க் எடுக்கலாம். இன்ஸ்டியூட் இப்போ ரிசல்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. சப்போஸ் உங்களை மாதிரி சிஎம்ஏ படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களது மோட்டிவேஷனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் கிளாஸ்மேட்டுக்கோ ஸ்டூடெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்க யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா படித்தா வேலை கிடைக்குமா இல்லை என்ன சேலரி கிடைக்கும்னு ஒரு ஹெசிடேஷனோடு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அனுப்புங்க, அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.